Welcome to Meet a Tune Up YouTube channel. கனவளவும் கொள்ளளவு தொடர்பாக ஏற்கனவே பதிவிடப்பட்டுள்ள வீடியோவின் தொடர்ச்சியே இதுவாகும். முதலில் அதனை பார்வையிடவும். அந்த வீடியோவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது. கனவளவினை எவ்வாறு கணிக்கலாம் என பார்க்கலாம். ஒரு பொருளின் கனவளவினை கணிப்பதற்கு அதன் நீளம், அகலம், உயரம் என்பன பெருக்கப்பட வேண்டும். தரப்பட்டுள்ள கனவுருவின் நீள அகல உயரங்களை பெருக்கினால் விடை 350 கன சென்டிமீட்டர் ஆகும். அதே போன்று ஒரு பக்க நீளம் 1 சென்டிமீட்டரினை உடைய சதுரமுகி ஒன்றின் கனவளவானது 1 கன சென்டிமீட்டர் ஆகும். ஒரு பக்க நீளம் 1 மீட்டரினை உடைய சதுரமுகியின் கனவளவானது 1 கன மீட்டர் ஆகும். கனவளவிற்கான சூத்திரங்கள். கனவுருவின் கனவளவினை கணிப்பதற்கு அதன் நீளம், அகலம், உயரம் என்பன பெருக்கப்பட வேண்டும். இங்கு தரப்பட்டுள்ள கனவுருவில் அதன் நீள அகல உயரங்கள் முறையே ABC ஆகிய அலகுகளினால் குறிக்கப்பட்டுள்ளது. எனவே B=ABC என்பது கனவளவினை காண்பதற்கான சூத்திரமாகும். இங்கு V என்பது கனவளவினை குறிக்கின்றது. அதாவது கனவளவினை குறிக்கும் வால்யூம் என்ற ஆங்கில சொல்லின் முதல் எழுத்தாகிய VA இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. கனவுருவின் கனவளவை கணிப்பதற்கு மேலும் ஒரு சூத்திரமும் பயன்படுகின்றது. அதாவது நாம் நீள அகல உயரங்களை பெருக்கி கனவளவினை கணிக்கும் பொழுது இங்கு நீளம் மற்றும் அகலங்களை பெருக்குவதனால் ஒரு பக்கத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். அதாவது அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவினை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவ்வடிப்பக்கத்தினுடைய பரப்பளவினை உயரத்தினால் பெருக்கும் பொழுது கனவளவினை பெற்றுக்கொள்ளலாம். AB என்பவற்றை பெருக்கும் பொழுது அடிப்பக்கத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். அதனை நாம் கேபிட்டல் A என கொண்டால் இவ் கேபிட்டல் A யினை C யினால் பெருக்கினால் கனவளவினை பெற்றுக்கொள்ளலாம். எனவே B=AC என்பது கனவுருவின் கனவளவினை கணிப்பதற்கான மேலும் ஒரு சூத்திரமாகும். அதே போன்று சதுரமுகியின் கனவளவினை கணிப்பதற்கான சூத்திரத்தை பார்க்கலாம். இங்கும் சதுரமுகியின் கனவளவினை காண்பதற்கு நீளம், அகலம், உயரம் என்பன பெருக்கப்பட வேண்டும். சதுரமுகி எனும் பொழுது அதன் எல்லா பக்கங்களும் சமன். எனவே V=A கணம் என்பது சதுரமுகியின் கனவளவினை கணிப்பதற்கான சூத்திரமாகும். யாதேனும் ஒரு பாத்திரத்தை முற்றாக நிரப்ப தேவையான திரவத்தின் கனவளவு அப்பாத்திரத்தின் கொள்ளளவு எனப்படும். கொள்ளளவினை கணிப்பிடுவதற்கு கன சென்டிமீட்டர், மில்லி லீட்டர் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பினை அறிந்திருக்க வேண்டும். அவை இரண்டுக்கும் இடையில் என்ன தொடர்பு காணப்படுகின்றது என்பதனை ஒரு செயற்பாடு மூலம் பார்க்கலாம். இங்கு காட்டப்படுகின்ற சிறிய பாத்திரத்தினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். எனவே இப்பாத்திரத்தினுடைய கனவளவானது 20 கன சென்டிமீட்டர் ஆகும். 20 கன சென்டிமீட்டரினை உடைய பாத்திரத்தினால் ஒரு பெரிய பாத்திரத்தினை நாம் 5 முறை நிரப்பினால் எமக்கு கிடைக்கின்ற நீரின் அளவானது 100 மில்லி லீட்டர் ஆகும். 20 கன சென்டிமீட்டர் அளவினை உடைய பாத்திரத்தினை 5 முறை பயன்படுத்துவது என்பது 100 கன சென்டிமீட்டருக்கு சமனாகும். எமக்கு கிடைத்த திரவத்தின் அளவானது 100 மில்லி லீட்டர். எனவே 100 கன சென்டிமீட்டர் சமன் 100 மில்லி லீட்டர் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. எனவே 1 கன சென்டிமீட்டர் 1 மில்லி லீட்டருக்கு சமனாகும். இங்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்தின் கனவளவு, கொள்ளளவு என்பவற்றை எவ்வாறு கணிக்கலாம் என பார்ப்போம். இதன் கனவளவினை கணிப்பதற்கு நீளம், அகலம், உயரம் என்பன பெருக்கப்பட வேண்டும். எனவே இப்பாத்திரத்தினுடைய கனவளவானது 7500 கன சென்டிமீட்டர் ஆகும். பாத்திரத்தினுடைய கொள்ளளவினை பெற்றுக்கொள்வதற்கு இக்கன சென்டிமீட்டர் அளவினை நாம் மில்லி லீட்டருக்கு மாற்ற வேண்டும். 7500 கன சென்டிமீட்டர் என்பது 7500 மில்லி லீட்டருக்கு சமன். எனவே இப்பாத்திரத்தினுடைய கொள்ளளவு 7.5 லீட்டர் ஆகும். இது உங்களுக்கான கேள்வி. கனவுரு ஒன்றின் அடியின் பரப்பளவு 1300 சதுர சென்டிமீட்டர் ஆகும். அதன் கனவளவு 65000 கன சென்டிமீட்டர் எனின் அதன் உயரத்தை மீட்டரில் காண்க. இக்கேள்விக்கான விடையினை கண்டுபிடித்து கமெண்டில் குறிப்பிடுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட மீட் a டியூன் அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
Thanks for watching.